பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அகீதத்து தௌஹீதில் பகுதி 6, தௌஹீதை சீர்குலைக்கும் சொற்களும் செயல்களும். அல்லாஹுவை ஈமான் கொண்ட, அவருடைய தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவருடைய கொள்கையை நாசப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பற்றியும் செயல்களை பற்றியும் இந்த தலைப்பில், இந்த பகுதியில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லா குறிப்பிட்றாங்க. என்னென்ன விஷயங்கள் இந்த தலைப்புக்குள்ளே வரும்? முதலாவது, கைரேகை பார்ப்பது, பீங்கான் தட்டில் எழுதி பார்ப்பது, நட்சத்திர ராசி பலன் கணிப்பது, மறைவான ஞானம் இருப்பதாக வாதிடுவது, இது போன்ற விஷயங்கள். இரண்டாவது, சூனியம், ஜோதிடம், இப்படிப்பட்ட விஷயங்கள். மூன்றாவது, கபறுகளில் அடங்கியிருக்கக்கூடிய இறந்தவர்களுக்காக அவரோட பிரார்த்தனை செய்வது, அறுத்து பலியிடுறது, நேர்ச்சை செய்கிறது, இப்படிப்பட்ட அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான ஷிர்கான பிதஅத்தான காரியங்கள். நான்காவது, சிலைகளையும் நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது. இன்றைக்கி மக்கள்கிட்ட பார்க்குறோம் இல்லையா? காஃபிர்கள் சிலைகளை கண்ணியப்படுத்துகிறாங்க, முஸ்லீம்களும் ஒரு கட்டத்தில் அதே போலவே நடந்துக்கிறாங்க. நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மண்டபங்கள், தூண்கள், இதையெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாங்க. ஐந்தாவது, மார்க்கத்தை பரிகாசம் செய்வதும் அதன் புனிதத்தை கெடுப்பதும். அல்லாஹ்வுடைய மார்க்க சின்னங்கள், மார்க்க அடையாளங்கள், இதை இழிவாக கேலியாக பேசுறது, கெடுப்பது. ஆறாவது, அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு கூறாமல் வேறு சட்டங்களை பின்பற்றுவது. ஷரியத்துக்கு முரணான சட்டங்களை நியாயப்படுத்துறது, அது அடிப்படையிலேயே தீர்ப்பு சொல்கிறது, இப்படி. ஏழாவது, ஹராம் ஹலால் போன்ற சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக வாதிடுவது. இதை டெமோக்ரஸி இன்னைக்குள்ள காலத்தில் சொல்லலாம், ஜனநாயக கொள்கை. அது ஒரு குஃப்ரான கொள்கை. ஏன்னா மனிதன் தானே சட்டம் இயற்றலாம், ஹலால் ஹராமை முடிவு பண்ணலாம், எது கூடும் எது கூடாது முடிவு பண்ணலாம். ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படக்கூடிய பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், அங்கெல்லாம் என்ன, மனிதர்கள் அவங்கள யார் இருக்கிறாங்களோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை சட்டமாக பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். எட்டாவது, ஜாகிலியத் கட்சிகளிலும் நாத்திக அமைப்புகளிலும் சேர்ந்து செயல்படுவது. இன்றைக்கி நடக்கூடிய கட்சி அரசியல் இருக்குது, அதைத்தான் ஷேக் இங்கே குறிப்பிட்றாங்க. எப்படி காஃபிர்களுடைய கொள்கைகளை பேசக்கூடிய, அவங்களுடைய தலைமையை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், நாத்திக அமைப்புகள், கம்யூனிசம், சோசியலிசம், இப்படிப்பட்ட தலித்தியம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி கட்சிகளில் கோஷ்டிகளோடு, அமைப்புகளோடு மத நல்லிணக்கம்னோ அல்ல வேறு ஏதாவது காரணங்களை சொல்லிக்கிட்டோ சேர்ந்து அவங்களோட செயல்படுறது. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ நடக்குது. ஒன்பதாவது, வாழ்க்கை பற்றிய உலகியல் கண்ணோட்டம், மெட்டீரியலிஸ்ட் வியூ. இந்த உலகம் இதுனா எல்லாமே மெட்டீரியலிஸ்டாக, ஆதாயம், உலக ஆதாயமாக, நுகர்வு கலாச்சாரத்தோடு பார்க்குறது. மறுமையின் நினைவை முன்னிறுத்தக்கூடிய கண்ணோட்டம் இல்லாமல் உலகத்தை மட்டுமே முன்னிறுத்துகிற கண்ணோட்டம். பத்தாவது, தாயத்து ஓதி பார்த்தலும், தாவீஸ் அணிகிறாங்கள அது. 11வது, அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்தலும், படைப்பினங்களை கொண்டு வசீலா மற்றும் உதவி தேடுதலும். ஷிர்க் அதிகமாக பரவி கிடக்கிற ஒரு வழி இதுதான். இறந்தவர்களை கொண்டு ஷஃபாத் கேட்குறோன்னு சொல்லிட்டு வசீலா கேட்குற பேரில் அவங்கள்ட்ட துவா கேட்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு சத்தியம் செய்கிறது, இதெல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி பல 11 முக்கியமான தலைப்புகளை இந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு விரிவான தலைப்புகள், அதாவது பகுதி. உண்மையிலே நாம் இதெல்லாம் முடித்தோம்னாவே மாஷா அல்லாஹ் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தொகுத்து கொடுத்த எழுதிய மகத்தான வரலாற்று
கிளாசிக்கல் புக்ஸ்லே மகத்தான நூல்களில் ஒன்று கிதாபு தௌஹீத். கிதாபு தௌஹீதில் உள்ள பல முக்கியமான அத்தனை விஷயங்களை அதில் விடுபட்டதை கூட இதில் கூடுதலாக படிச்சுக்கலாம். இந்த 11 தலைப்புகளை ஒருத்தர் உள்வாங்கிட்டான்னா கிதாபு தௌஹீதில் இருக்கிறதையும் வந்துடும். இன்னும் சொல்ல மசாயிலுல் ஜாஹிலியா அப்படின்னு சொல்லி ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இன்னொரு புத்தகம் தொகுத்துருக்கிறாங்க. ஒரு 118 நினைக்கிறேன். மஸ்அலாக்கள், ஜாஹிலியா காலத்து கொள்கைகள், நம்ம குகைவாசிகளோட அறியாமை கால மூட வழக்கங்கள்னு அந்த புத்தகம் தமிழில் போட்டிருக்கிறோம். அதிலிருந்து பல விஷயங்கள் இதில் வந்துடும். எது இது? ஜாஹிலிய விஷயங்கள். இந்த பகுதி வந்து ஜாஹிலியத்தை பற்றி தெரியறதும் அதிலிருந்து விலகிறத பற்றி வலியுறுத்தக்கூடிய பகுதி தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் நமக்காக எழுதியிருக்கிறது. அவ்வளோ அருமையான கிதாப். சரியா? அகீதத் தௌஹீதில் தௌஹீதுடைய அகீதாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த பகுதியை அறியாவிட்டால் தௌஹீதை பாதுகாக்க முடியாது. அதனால தான் தௌஹீதை சீர்குலைக்கக்கூடிய சொற்களை பற்றியும் செயல்களை பற்றியும் இந்த பகுதியில் ஷேக் ஃபௌசான் இங்கே இந்த தலைப்புகளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு வராங்க. அப்போ நம்ம இந்த தலைப்பையே இவ்வளோ உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்று அந்த தலைப்புக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை ஷேக் ஹஃபிதஹுல்லா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இனி இந்த பாடங்களில் படிக்க இருக்கிறோம்.